கடந்த 4 தினங்களுக்கு முன்பு கோவையிலே பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பு நடைபெற்ற போது புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் 60 முதல் 70 சட்டமன்ற தொகுதிகளிலே போட்டியிடுவோம் என்று அறிவித்திருந்தோம். அதனுடைய அடிப்படையில் கடந்த 29ஆம் தேதி அன்று 43 சட்டமன்ற தொகுதிகளிலே போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களை சென்னையிலே அறிவித்திருந்தோம். இன்று 27 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல், இரண்டாவது கட்ட வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படுகிறது. ராஜபாளையம், அதாவது ஏற்கனவே 43 சட்டமன்ற தொகுதிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்போ 44வது சட்டமன்ற தொகுதியாகிய ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு வழக்கறிஞர் மு. ரமாதேவி, சிவகாசி சட்டமன்ற தொகுதி காளீஸ்வரி, அருப்புக்கோட்டை கி. ரகுபதி, திருச்சுழி கு. குணசேகரன், தூத்துக்குடி ரா. ரமேஷ், முதுகுளத்தூர் ச. மலைச்செல்வம், திருவாடனை சிவ. பாலுச்சாமி, திருவையாறு ப. வேணு, தாராபுரம் மா. சின்னசாமி, திண்டுக்கல் மா. பிரதீப் பாண்டியன், ஆலங்குளம் அ. உதயகுமார், பெரம்பலூர் த. வெங்கடேசன், அந்தியூர் த. பெரியசாமி, பல்லாவரம் அ. தங்கராஜ், ஆலந்தூர் ஆ. வேலுச்சாமி, பழனி கு. வாய்க்கால் துறை, லால்குடி வழக்கறிஞர் ப. இளஞ்செழியன், மணச்சநல்லூர் மு. பாலு, ஸ்ரீரங்கம் வழக்கறிஞர் ஆ. நியூட்டன், திருச்சி மேற்கு கோ. சண்முகம், துறையூர் த. ராஜமாணிக்கம், கேவி குப்பம் கு. கந்தன், மடத்துக்குளம் க. செந்தில்குமார், அணைக்கட்டு போ. ஜெயசீலன், திருப்பரங்குன்றம் ஆ. சேதுராமன், நத்தம் ஸ்ரீ விஜயகுமார், திருச்சி கிழக்கு ஆ. கௌசல்யா. எனவே இன்று 27 சட்டமன்ற தொகுதிகளுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே 43 ஆக மொத்தம் 70 சட்டமன்ற தொகுதிகளுக்கு புதிய தமிழகம் கட்சியினுடைய வேட்பாளர்கள் பெயர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தமிழகம் கட்சியினுடைய வேட்பாளர்கள் வருகிற 6ஆம் தேதி அன்று அனைவரும் நாங்கள் மனு தாக்கல் செய்யவிருக்கிறோம். இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலும் புதிய தமிழகம் கட்சி கணிசமான தொகுதிகளிலே வெற்றி வாய்ப்பை பெறுவதோடு புறக்கணிக்க முடியாத புதிய தமிழகம் என்ற முத்திரையையும் நிச்சயமாக பதிக்கும். அந்த அளவிற்கு எங்களுடைய வேட்பாளர்கள் களமிறங்கி பணியாற்ற நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். நான் இந்த நேரத்திலே தேர்தல் ஆணையத்திடம் வைக்கக்கூடிய வேண்டுகோள், தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் எவ்விதமான பாரபட்சமின்றி நடைபெற வேண்டும். அரசு இயந்திரங்கள் எந்த விதத்திலும் தவறாக பயன்படுத்தப்படக்கூடாது. இன்றைய தினம் கூட தேர்தல் ஆணையம் பொறுப்பு டிஜிபி அவர்களுக்கு அனுப்பிய கடிதத்தில் அனுமதி கொடுப்பதில்
அதே போல மனு தாக்கல்களின் போது ஒரு சில அரசியல் கட்சிகளுக்கு முன்னுரிகளும் அவர்களுக்கு பிரத்யேகமான வகையில் அவர்களுக்கான முன்னுரிமை அளிப்பதும் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு பாகுபாடு நடப்பதும் நாங்கள் கடந்த காலங்களிலே அனுபவித்த அனுபவங்கள். அதுவெல்லாம் இன்றி மனு தாக்கல் செய்கின்ற பொழுது எந்த விதமான இடையூறுகளையும் எந்த அரசியல் கட்சிகளுக்கும் செய்யாமல் காலம் கடத்தாமல் மனு தாக்குவதற்கு ஏதுவாக காவல்துறை அனைவருக்கும் பொதுவாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமின்றி இப்பொழுது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு கூட தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு சாதாரணமான ஏழை எளிய வியாபாரிகள், தக்காளி வாங்க செல்லக்கூடிய வியாபாரிகள், அரிசி வாங்க செல்லக்கூடிய வியாபாரிகள், மீன் வாங்க செல்லக்கூடிய வியாபாரியிடத்தில் 40,000 50,000 எல்லாம் கைப்பற்றி அதெல்லாம் ஒரு செய்திகள் போல வெளிவந்தது. இவைகளெல்லாம் ஏதாவது ஒரு செய்திக்கு வேண்டுமென்றால் ஒரு பரபரப்பாக இருக்கலாமே தவிர இதுவெல்லாம் அல்ல தேர்தல் ஆணையத்தினுடைய மிக முக்கியமான வேலைகள். மிக முக்கியமாக எந்த விதத்திலும் எந்த வகையிலேயும் வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுப்பதையும் பணப்பட்டுவாடா செய்வதையும் இந்த தேர்தல் ஆணையம் நிச்சயமாக தடுத்து நிறுத்தும் என்று நம்புகிறோம். நிறுத்த வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக மீண்டும் வலியுறுத்துகிறேன். குறிப்பாக தேர்தல் தேதி ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு என்று சொன்னால் 21ஆம் தேதி மாலை 6 மணியிலிருந்து பிரச்சாரம் நிறுத்தப்படும். அந்த 21ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பிறகு எல்லா காவல்துறையினரும் வாக்குச்சாவடியை நோக்கி சென்று விடுகின்ற அந்த நேரத்தை பயன்படுத்தித்தான் பணப்பட்டுவாடா மிக அதிகமாக கடந்த காலங்களிலே நடைபெற்றிருக்கிறது. எனவே தேர்தலை பொறுத்த மட்டும் நேர்மையாக நடந்தால், நியாயமாக நடந்தால் மட்டும்தான் ஒரு ஜனநாயகத்தினுடைய உண்மையான அர்த்தங்கள் அனைவருக்கும் சென்றடையும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்ற நிலையை மாற்றி இப்பொழுது பல கோடி ரூபாய்க்கு அதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் போட்டியிடும் என்ற ஒரு அவலநிலை தமிழ்நாட்டிலே உருவாகி வருகிறது. இது பெரிய ஆபத்தான போக்காக இருக்கிறது. எனவே பணம் கொடுத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் எந்த விதத்திலும் ஏற்றுப்படக்கூடாது. தேர்தல் ஆணையம் இதை மிக உன்னிப்பாக இன்னும் நாள் நெருங்க தேர்தல் ஆணையம் கூடுதலான காவல்துறை பிற மாநிலங்களிலிருந்தும் தெரிவிப்பதோடு மட்டுமின்றி எல்லா விதமான நூதனமான வழிகளிலேயும் இந்த பணப்பட்டுவாடாவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாதுங்க. நாங்கள் மனு தாக்கல் செய்வோம். எங்களுடைய வேட்பாளர்கள் களமிறங்கி பணி ஆற்றுவார்கள். நாங்கள் எல்லா 70 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் பணியாற்றுகிறோம். அது கள நிலவரங்கள் போக 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 இன்னும் நாங்கள் அதிகமான தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய வேட்பாளர்கள் பாடுபடுகிறார்கள். அது இன்னும் ஒரு வார காலம் நாங்கள் தேர்தல் அறிக்கை இன்னும் தயாரித்து வெளியிட வேண்டியிருக்கிறது. தேர்தல் அறிக்கை 3ஆம் தேதி நாங்கள் வெளியிட இருக்கிறோம். அது எங்கே அப்படிங்கிறது இன்னும் முடிவு பண்ணல. நான் ஒரு வேளை தொகுதிகளில் வெளியிடுறோமா சென்னை நாங்கள் தெரியல. ஸோ தேர்தல் அறிக்கையெல்லாம் வந்த பிறகு தான் மக்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியும். இருக்கு சார். அது எந்தங்கிறது இப்போ சொல்ல முடியாதுங்க. அது சொல்ல முடியாது. அது நாங்கள் பணியாற்றி கொண்டு இருக்கிறோம். இல்லை, அப்படி நம்ம தனித்து பார்க்க முடியாதுங்க. ஒவ்வொரு இடத்துல கலங்கள் வேறு வேறு விதங்கள் இருக்குங்க. ஒரு இடத்துல பல இடங்களில் ஒரு ஒரு இருக்கும். எல்லா கட்சிகளுக்கும் சரிசமமாகத்தான் இருக்குது. எங்களுடைய நாங்கள் ஒவ்வொரு இடத்திலும் களத்துக்களம் வித்தியாசமாக இருக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும்
கடுமையான நெருக்கடி இருக்கும், அவர்களையும் நாங்கள் தோற்கடிப்போம். அதே போல் திமுக தலைமையில் இருக்கிற அவர்களையும் தோற்கடிப்போம். நான் தனிப்பட்ட முறையில் ஒன்று தான் பாதிக்கப்படும் சொல்ல முடியாது. எல்லாருமே களத்துக்கு வந்த பிறகு திமுக என்ன, அண்ணன் என்ன, தம்பி என்னடா அதுதானே இருக்க முடியும். களத்துக்கு வந்தாச்சு அப்படின்னா அப்படி பிரதானம் என்றால் பிரிக்க முடியாது. களத்துக்கு வந்தோன்னா களத்தில் யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ அவர்கள் வேட்டைக்கு போகிற போது இதை விட முடியும். அது வேட்டை எது கிடைக்கிறதோ இல்லை வேட்டையாடிட்டு போக வேண்டியதான். இல்லை அதான் களத்தில் எதிர்த்து நாம் வெற்றி பெறணும். நாங்கள் புதிய தமிழ் வெற்றி பெறணுங்கிறது களத்தில் இருக்கிற அனைவருமே வீழ்த்தணுங்கிறது தான் நோக்கமாக இருக்க முடியும். இவங்களை தான் வெற்றி பெறணும், அவங்கள தான். களத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் தென்பட்டாலும் அவர்களை வீழ்த்தடைகிறதா நாங்கள் வெற்றி பெறணுங்கிறதுக்காக தான் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். இல்லை அதை விட்டுலாங்க, அதெல்லாம் வேண்டாம். புதிய தமிழகம் கட்சி நாங்கள் தனித்துவத்துடன் களம் காண்கிறோம். இந்த முறை நாங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் யாரையெல்லாம் வீழ்த்த முடியுமோ அது இருக்கக்கூடிய அனைவரும் வீழ்த்தி நாங்கள் வெற்றி பெறுங்கிறது எங்களுடைய இலக்கு. அவமரியாதை செஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் கேள்வி இருக்குல்ல. குறி மாறாது. அது நான் இன்னும் சொல்றேன், நாளாக சொல்றேன். குறி எப்படி மாறும்? குறி அப்படித்தான் எங்க தேர்தல் களத்தில் இவங்களை மட்டும் தோற்கடிக்கணும், அவங்களை வெற்றி பெற வைக்கணும் இருக்க முடியுமா? நாங்கள் வெற்றி பெறணும், களத்தில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் தோற்கடித்து நாங்கள் வெற்றி பெறணுங்கிறது எங்களுடைய இலக்கு. கூட்டணி பத்தி இப்ப கூட்டணியை பத்தி எல்லாம் பேச்சு இல்லைங்க, அதான் முடிஞ்சு போச்சு. தேர்தல் களத்தில் நாங்கள் எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் தோற்கடித்து நாங்கள் வெற்றி பெற வேணுங்கிறது தான் எங்களுடைய இலக்கு. அது திமுக என்றோ அண்ணா திமுக என்றோ இன்னொரு கூட்டணி என்றோ இன்னொரு கட்சி என்று நாங்கள் பாரபட்சம் காட்ட மாட்டோம். எல்லாத்தையும் வீழ்த்தணுங்கிறது தான் எங்களுடைய தேர்தல் களத்தை. அதான் பகவத்கீதை என்ன சொல்லுது? முன்னாடி நிற்கக்கூடிய அண்ணன் என்றோ தம்பி என்றோ பங்காளி என்றோ பார்க்காதே, அம்பைனா அம்பை இது வேண்டாம், அவ்வளோதான் எங்களுக்கு. அதான பகவத் சொல்லியிருக்குது. தானே சொல்லிட்டு இருந்தேன். பழைய எதிரிக எல்லாமே இது தேர்தலில் இருந்தால் எல்லாம் இப்போ ஒரு விளையாட்டுக்கு போகிறோம், இவங்களை ஜெயிக்க விடலாம் அவங்களை ஜெயிக்க விடலாம்னு இருக்க முடியுமா? எல்லாத்தையும் தோற்கடிச்சா தானே நாம் வெற்றி பெற முடியும். அதனால் எங்களுக்கு பழைய எதிரி புதிய எதிரி இல்லை, பழைய எதிரி புதிய எல்லாமே ஒரே எதிரிகள் தான். இல்லை அதெல்லாம் இப்போ நாங்கள் சொல்ல முடியாதுங்க. அது 70 வெற்றி பெற வேண்டும் தான் 70 தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இன்னும் அதெல்லாம் அந்த டீட்டெயிலாம் உங்ககிட்ட கொடுக்க முடியாது. அவங்க சொல்றாங்களா 200 தொகுதியில் வெற்றி பெறணும்? நாங்கள் 70 வெற்றி பெறுவோம். நாங்கள் 70 நாங்கள் போட்டியிடக்கூடிய அனைத்து தொகுதிகள் நாங்கள் வெற்றி பெறுவோம். ஓகே, சந்தோஷம். போது ஏங்க அதெல்லாம் அதாவது இப்போ வேட்பாளர் பற்றி அறிவிச்சிருக்கிறோம். இன்னும் தேர்தல் அறிக்கை இருக்கிறது, மனு தாக்கல் 6ஆம் தேதி நடக்கிறது. அதுக்கு பிறகு களத்தை பாருங்கள், எப்படி புதிய தமிழகம் இந்த முறை எப்படி களமாடுகிறது என்று பாருங்கள். தமிழ்நாட்டில் வித்தியாசமான முறையில் இருக்கும் ஆச்சுங்களா? நீங்கள் எல்லாம் கேள்விப்படுவீங்கல்ல எப்படி புதிய தமிழகம் பணியாற்றுகிறது. இல்லை தேர்தல் அறிக்கையில் வரும்போது அதுக்கு சாராம்சம் சொல்கிறேன். ஓகே, 2 தொகுதியில் போட்டியிருக்காரு. ஏற்கனவே விஜய் 2 தொகுதியில் போட்டியிருக்காரு, பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. இல்லை இது பல காரணங்கள் இருக்குதுங்க. அது பல காரணங்கள் இருக்குதுங்க, அதை நாங்கள் அன்றைக்கி சொல்லிட்டோம். எதுக்காக 2 தொகுதியில் போட்டியிருக்கோம் சார்? இல்லை அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. ரெண்டிலும் வெற்றி பெற வேண்டும், ரெண்டிலும் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக போட்டியிடுகிறோம். திருநெல்வேலியிலும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது, சிறுவத்திலும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது, 2 தொகுதியிலும் வெற்றி பெற அதுக்காகத்தான் போட்டியிடுகிறார். அது அப்புறம் பேசுவோம். இல்லை இந்த 3 இப்போ 70 முடிச்சுக்குதுங்க. இன்னும் பல தொகுதிகளில் போட்டியிடணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஆர்வமாக்குறாங்க. 3வது பட்டியலும் வரும். நன்றி, வணக்கம். அது 2ஆம் தேதி 3ஆம் தேதி வழியாக நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. இல்லை அது நான் இப்போ 70 நான் உங்ககிட்ட சொன்னேன், அதையும் பூர்த்தி பண்ணிட்டேன்.
இன்னும் மீதி வந்து ஒரு 10 15 இருக்கலாம். அது என்னங்கிறத நாங்கள் சொல்கிறோம். அது எந்த தேதியில? இல்லை 2ஆம் தேதி நாளைக்கு 1 2க்குள்ளே மேக்ஸிமம் முடிச்சிருவோங்க.